டைப்ஸ்கிரிப்ட்ல இருக்க யூனியன் டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம யூனியன் டைப் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்ப ஒரு வேரியபிள்ல மோர் தேன் ஒன் டைப் வர பாசிபிலிட்டி இருக்கோ, அப்போ வந்து யூனியன் டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்ப நான் சொன்னத இங்க வந்து நோட்ஸா ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு புரியறதுக்காக. மோர் தேன் ஒன் டைப் மோர் தேன் ஒன் டைப் இருக்க பாசிபிள் இருக்கிறப்போ, நம்ம வந்து யூனியன் டைப் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சர்வர்ல இருந்து ஏபிஐ ரெக்வெஸ்ட் மேக் பண்றப்ப ரெஸ்பான்ஸ் வரும்ல. அப்போ வந்து நமக்கு எரர் கோட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, எரர் கோட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 401 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 401 எரர் கோட் வருதுன்னா, அது சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கா வரும். சம்டைம்ஸ் வந்து நம்பரா வரவும் பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ, இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம யூனியன் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்போ யூனியன் டைப் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பல் வந்து கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ யூனியன் டைப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ, யூனியன் டைப் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம ஆர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, இங்க பைப் சிம்பல் ஒண்ணு குடுப்போம்ல. ஸோ, பைப் சிம்பல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, பைப் சிம்பல் குடுக்குறோம் அப்படின்னா, அங்க வந்து யூனியன் டைப் யூஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ, அது எப்படி கோட்ல கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிசிட் ஆர் டைப் இன்ஃபரன்ஸ் பார்க்கலாம். இம்ப்ளிசிட் ஆர் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம என்ன டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டோம். பட் நம்ம குடுக்குற வேல்யூல இருந்து கம்பைல் டைம்ல டிசைட் ஆயிரும். அது என்ன டைப் அப்படின்னு. நம்ம இம்ப்ளிசிட்டா யூனியன் டைப் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண பாசிபிள் இல்ல. ஏன்னா நம்ம வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னாலே, அது வந்து ஸ்ட்ரிங், பூலியன் இல்ல நம்பர் ஏதாவது ஒரு டைப்ல வந்து இருக்கும்ல. ஸோ, அதனால நார்மல் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஆனா அரே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ, இப்போ அரே வந்து கிரியேட் பண்ணலாம். நான் யூனியன் அரே அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். யூனியன் அரே. நம்ம இப்போ அந்த அரே வந்து டிக்ளேர் பண்ணும்போதே வந்து வேல்யூஸும் வந்து குடுக்குறோம். இப்போ 1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதே வந்து நியூமெரிக்ல வந்து 1 ஆட் பண்றேன். அதாவது நம்பர்ல ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு பூலியன் ஆட் பண்ணலாம். ட்ரூ அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ ஒரு யூனியன் அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கன்சோல் லாக் பண்றேன். கன்சோல் லாக் பண்ணோம்னா, பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரௌசர்ல கரெக்ட்டா நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ, ஒரு அரே வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து மிக்ஸ்ட் டைப்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இங்க ஹவர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, இந்த அரே பாருங்க. ஸ்ட்ரிங், ஆர், நம்பர், ஆர், பூலியன் அப்படின்னு இந்த அரே வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, நம்ம மத்த ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம நார்மலாவே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, யூனியன் அரே இருக்கு. ஸோ, நான் அதில புஷ் பண்றேன். புஷ்ல இப்போ 2 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்றேன். இப்போ நம்ம இத ஆட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இது நம்ம யூனியன் டைப்பா இருக்கனால. அதே மாதிரி யூனியன் அரே டாட் புஷ் 2 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ, இதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். யூனியன் அரே டாட் புஷ்ல ஃபால்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணலாம். இப்போ ப்ரௌசர்ல பார்த்தோம்னா, எல்லா டைப்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இந்த அரே. ஸோ, நமக்கு யூனியன் டைப் வந்து அந்த மாரி தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம யூனியன் டைப்ப இம்ப்ளிசிட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்பிளிசிட்டா எப்படி கிரியேட் பண்றது பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பிளிசிட் அப்படின்றப்போ நம்ம டைப் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிருவோம். இப்போ நான் ஒரு நார்மல் வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன் யூனியன் டைப்ல. இப்போ நம்ம ப்ரீவியஸா எரர் கோட் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம்ல. அத வச்சு நான் இப்போ எரர் கோட்னே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ, கிரியேட் பண்ணிட்டு, இங்க வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி தான். ஸ்ட்ரிங்கும் வர பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி நம்பரும் வர பாசிபிள் இருக்கு. ஸோ, நான் ஸ்ட்ரிங் ஆர் நம்ம பைப் யூஸ் பண்ணுவோம்ல, பைப் குடுக்கணும். ஆர் நம்பர் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. இப்போ எரர் கோட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எரர் கோட்ல 401 அப்படின்னு குடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கா குடுக்குறேன். ஸோ, இங்க 401 குடுக்குறேன். இப்பயும் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ, எரர் கோட இப்போ நான் நம்பரா பாஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இப்பயும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நார்மல் வேரியபிள் வந்து இந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எரர் கோட் வந்து ஸ்ட்ரிங் ஆர் நம்பர் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ, அதே மாதிரி இப்போ அரே கிரியேட் பண்ணலாம். ஸோ, அரே கிரியேட் பண்றதுக்கு நான் இதே யூனியன் அரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, காப்பி பண்ணிட்டு அத கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டேன். இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ யூனியன் அரே இருக்குல்ல. ஸோ, நான் டிஃபால்ட் இனிஷியலைசேஷன எம்ப்டி அரே அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ யூனியன் அரேக்கு வந்து டைப் ஆட் பண்ணலாம். ஸோ, இங்க நம்ம ஸ்ட்ரிங்கும் பாசிபிள். தென் ஆர் ஆட் பண்றோம். நம்பர் பாசிபிள். அதே மாரி நெக்ஸ்ட் ஒரு ஆர். அதே மாரி பூலியன் பாசிபிள் அப்படின்னு குடுக்குறோம். குடுத்துட்டு இது அரே அப்படின்றனால நம்ம அரே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு யூனியன் அரே வந்து இந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதில இப்போ நம்ம ப்ரீவியஸா பண்ண புஷ் ஆப்பரேஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா, இது எல்லாமே வேலிட் ஆப்பரேஷன்ஸ் தான். இப்போ இந்த எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இது எல்லாமே வேலிட் தான். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக எப்படி இம்ப்ளிசிட்டில் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து யூனியன் டைப்ஸ். யூனியன் டைப்ஸில் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மோர் தேன் ஒன் டைப் வர பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம யூனியன் டைப் யூஸ் பண்ணுவோம். யூனியன் டைப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம பைப் சிம்பிள் வந்து கொடுப்போம். அதாவது ஆர் ஆப்ரேட்டர் வந்து கொடுப்போம். ஸோ இது கொடுத்து இம்ப்ளிசிட்டாக நம்ம அரே கிரியேட் பண்ணலாம். எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வேரியபிளும் அதே மாதிரி அரேஸும் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.